அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு கீரைலாம் அடிக்கடி ஒன்று சேர்த்துக்கணுங்க. அதனால் நான் இன்றைக்கி புளி போட்டு அரைக்கிற கடைகள் தான் செய்ய போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் எவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தை அரைக்கீரையை எடுத்து நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. இந்த கீரையில் அவ்வளோதும் நமக்கு இரும்பு சத்து நிறையவே இருக்கும். அடிக்கடி உணவில் இந்த வெயில் நேரத்தில் கீரை சேர்த்துக்கோங்க. நம்ம தண்டோடையே சேர்த்து போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம கடையும் போது தண்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோடு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நான் ஒரு பருப்பு கடையில் சட்டியில் எடுத்து போட்டுட்ருக்கேங்க. கீரையில் எப்பயுமே மண்ணெலாம் நிறைய இருக்கும். நம்ம அதனால் ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 பூண்டு உரித்து போட்டிருக்கேங்க. இது 2 பூண்டுங்க. இது ஒரு 20 பல்லு இருக்கும். நான் சேர்த்துட்டு அதோடு ஒரு 2 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு நிறைய போட்டு செய்யும்போது தான் டேஸ்ட் உங்களுக்கு அருமையாக இருக்கும். அதேமாதிரி தக்காளி பழமும் கொஞ்சம் கூடுதலாக நல்ல பழமான தக்காளி பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த ஓரத்தை எல்லாத்தையும் நடுவில் இருக்கிறது வேறெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நான் 3 தக்காளியும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நீங்கள் கூடுதலாக போட்டு செய்யும்போது தாங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சமாக நான் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டு போகிறேங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த கீரை வெந்து வந்துடும். எந்த ஒரு கீரை எடுத்தாலும் அதில் நமக்கு இரும்பு சத்து நிறையவே இருக்குங்க. கீரையெல்லாம் உணவில் நமக்கு வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கீரை 3/4 பக்கம் வெந்து வந்ததும் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு கத்தைக்கீரைக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்குங்க. புளி ஊற்றினோடனே நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷத்துலேயே நீங்கள் இறக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நான் அது மட்டும் அப்படியே கீரையை மட்டும் கடைய போகிறேங்க. தண்ணியை எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கீரை கடையும் போது எப்பயுமே கல்லுப்பு போட்டு கடைங்க. உங்களுக்கு சீக்கிரமே கலைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி அரைக்கீரையை நீங்கள் புளி போட்டு கடையும் போது இதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு இல்லாட்டி கருவாடெல்லாம் நீங்கள் தொட்டுங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃபைனலாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த தண்ணியை எடுத்து ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்பவும் நீங்கள் தண்ணியாக்கிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு தான் பார்க்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நான் வடகம் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி கீரை ரெசிபி நீங்கள் எது செஞ்சாலும் வடகம் சேர்த்து தாளிங்கன்னா அதோடய ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். அதோட ஒரு 2 காஞ்ச மிளகாய் அப்படியே கிள்ளி சேர்த்துடலாங்க. ரொம்பவும் புரிய விட்டுறாது. அப்படியே கொஞ்சம் உடனே போட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. ரொம்பவும் கருகிட்டாலும் அந்த வடகம் உங்களுக்கு டேஸ்ட் மாற்றி கொடுத்துரும். பாருங்கள், ஊற்றி அப்படியே திரும்ப ஒரு மசாலா ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தாங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான இன்றைக்கி ஒரு அரைக்கீரை கடையில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும்தாங்க இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஒரு பவுலில் எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.